இந்த ராட்சசர்கள் எப்படி உற்பத்தியானான்னு கேட்டாக்க, ஜனார்தனராக விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியானவர் பிரளய கால சமயத்திலே ஒரு சமயம் உலகமெல்லாம் அழிஞ்சு போய் ஜலப்பிரளயமானது ஏற்பட்டு வெறும் ஜலம் மாத்திரம்தான் இருக்கும், ஜலத்தை தவிர வேறொன்று இருக்காது. அந்த சமயத்தில் அந்த பிரளய ஜலத்திலே சாட்சாத் பகவான் அரிதுயில் கொண்டவராக விடத்திலே விளங்கி கொண்டு ஆழ்ந்த நித்திரை வசப்பட்டவராக இருக்கார். அந்த சமயத்திலே ஜனார்தனருடையதான காதுகளில் விளங்கக்கூடியதான அந்த கர்ண மலத்திலிருந்து, இயர் வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த கர்ண மலத்திலிருந்து 2 ராட்சசர்கள் உற்பத்தியானார்கள் அப்படிங்கிறது நமக்கு. மது கைட்டபன்கிற 2 அசுரர்கள். 2 ராட்சசர்களும் வெளியில பார்த்தாக பிரளய ஜலத்தை தவிர அவளுக்கு வேறொன்றுமே இல்லை, தங்களுக்கு நிகரும் ஒருத்தரும் இல்லை அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்திலே அந்த பிரளய ஜலத்தில் அவர்கள் இருவரும் மாத்திரம் அப்படியே சஞ்சரித்து கொண்டு கிரீடித்து கொண்டு இருக்கா. அந்த சமயத்துல என்ன ஆகிறதுன்னு ஆகாசத்திலே ஒரு அஷரீரியானது கேட்கிறது. ஐம் அப்படிங்கிற ஒரு அக்ஷரமானது கேட்கறது, வேற ஒண்ணுமே இல்லை. அது கேட்ட மாத்திரத்துல என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்க, ஓஹோ இது ஏதோ மகத்துவம் மிகுந்ததான ஒரு அக்ஷரம் போல இருக்கு, அந்த காரணத்தினால தான் நமக்கு இவ்விடத்தில் இது ஒலிச்சிருக்கு, அதனால இந்த அக்ஷரத்தை நாம் ஜபிக்க வேண்டும்னு தீர்மானம் செய்து கொண்டு அநேக வருஷ காலங்கள் வேறு எந்த விதமான சிந்தனையும் இல்லாதவர்களாக அந்த மதுவும் கைட்டபனும் அந்த ஜலத்துல வேறொன்றுமே இல்லை, இவா மாத்திரம்தான் இருக்கா. ஜனார்தனர் இந்த ஜலத்திற்கு அடியில இருக்காருங்கிற விஷயம் கூட அவளுக்கு தெரியுமாங்கிறது தெரியாது. அப்போ அந்த ஏகாட்சரத்தை எத்தனை வருஷங்கள்னு தெரியாதபடிக்கு ஜபிச்சுட்டே இருக்கா. அநேக வருஷ காலம் இந்த ஏகாட்சரத்தை ஜபம் செய்து கொண்டு விளங்கக்கூடியதான சமயத்திலே ஒரு சமயம் என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்க, ஆகாசத்திலே ஒரு அஷரீரியானது கேட்கிறது. ஹே தைத்தியர்களே, உங்களுடையதான தபசிலே மனசு மகிழ்ந்தோம், உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்னு கேளுங்கோ, அந்த வரத்தை கொடுக்கறேன் அப்படின்னு ஒரு அஷரீரி. இவர்கள் என்ன செய்யலான்னு கேட்டாக்க, எங்களுடைய தபஸிற்கு நீங்கள் மகிழ்ந்திருப்பது உண்மையாக இருந்தா வேறு வரத்தால் இங்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, எப்பொழுது எங்களுக்கு மரணம் சம்பவிக்கணும்னு நாங்க நினைக்கிறோமோ அப்பொழுது மட்டுமே தான் எங்களுக்கு மரணமானது வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தை அவ கேட்கிறா. கேட்ட உடனேயே ஆகட்டம் அப்படியேன்னு சொல்லிட்டு அஷரீரி மௌனமா போயிடுறது. இவர்களுக்கு சந்தோஷம் தாங்கலே. அடாடா, இனி நம்மை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகிலே எவனும் கிடையாது, ஏற்கனவே எவனும் இல்லை, இப்ப இனிமே நம்மள யாரு ஜெயிக்க போறா, நமக்கு இனி லயம் அப்படிங்கிறது கிடையாது, மரணம் அப்படிங்கிறது நமக்கு இனி இல்லை அப்படின்னு தீர்மானம் செய்து கொண்டவர்களாக என்ன செய்யறான்னு கேட்டாக்க, ஆனந்தம் கொண்டு அங்கேயும் இங்கேயும் சஞ்சரித்து கொண்டு விளங்குறான்.